வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேப்ப காராமணி அடை, ராகி, பிளாக் ஐடு பீஸ், ரோட்டி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கப் கேப்ப மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு கடாயில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் பக்கம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இது ஆறட்டும் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கப் காராமணியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு ஒரு 2 விசில் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வெந்திருக்கு, உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் கூட அடிக்கலாம், அது ரொம்ப வலுவலுன்னு ஆயிரும். அதனால் மேஷர் வச்சு ஒன்றும் பாதியமாக அரைச்சி விட்ருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியோஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 பூண்டு, ஒரு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காராமணிலையும் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ராகிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ வறுத்து வச்ச ராகி மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கை கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். அடை தட்டுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி எடுத்துக்குவோம். லேசாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தட்டி 2 பக்கமும் நல்லா எண்ணெய் ஊற்றி வேக விட்டு எடுங்க. ஒரு 10 நிமிஷம், இந்த பக்கம் 5 நிமிஷம், அந்த பக்கம் 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கேப்ப காராமணி அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா தக்காளி சட்னி கூட வச்சும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, அது கூடயும் இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட்டி ஹோம் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.